11ஆம் வகுப்பு இயல் 2ல் உள்ள நெடுவினா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பு சட்டகம் போடுறோம், அதில் முன்னுரை அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து வேளாண்மைக்கு உயிர் நாடியாக நீர்வளத்தை பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா ஊடுபயிர்களின் மகிமையை பற்றி பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பற்றி பார்ப்போம் அப்படின்னு போட்டுட்டு இறுதியில் முடிவுரையை போட்டு முடிச்சு விட்ருவோம். இப்போ நம்ம மேடை பேச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னுரையில் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு போட்டுட்டு நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னது, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்பது ஆகும் அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்த பாயிண்ட் என்ன எழுதுகிறோம்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், உழவு உலகிற்கு அச்சாணி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்னும் வரிகளின் மூலம் மனித உயிர்களுக்கு அடிப்படை ஆதாரம் வேளாண்மையே என்பது தெளிவாகிறது. அதிலும் மண்ணையும் மற்ற உயிர்களையும் சுற்றுச்சூழலையும் வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்பதை உறுதிபட தெரிவிக்கின்றேன். அடுத்த பாயிண்ட் என்ன எழுதுகிறோம், இயற்கை வேளாண்மை என்பது விதைப்பது முதல் அறுவடை வரை எவ்வித வேதிக்கலப்பும் இல்லாமல் முழுமையாக இயற்கை பொருட்களை கொண்டு வேளாண்மை செய்வது ஆகும். அடுத்த பாயிண்ட்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியது யார் அப்படின்னா ஜப்பானிய அறிஞர் மசானபு புகோகோ அவர்களின் கூற்றுப்படி உழப்படாத நிலம், ரசாயன உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதையில்லாத உயர் விளைச்சல் ஆகிய 5 தான் என்னது விவசாய மந்திரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னுரையில் நான் இங்கே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பில் என்ன போடுறோம், கேட்டதை அப்படியே போடுறோம். கொஸ்டினில் என்ன இருக்குன்னா சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்பதாகும், அதை அப்படியே போடுறோம். அடுத்த பாயிண்டில் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், உழவு உலகிற்கு அச்சாணி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு எழுதுகிறோம். என்னும் வரிகளின் மூலம் என்ன செய்து மனித உயிர்களுக்கு அடிப்படை ஆதாரம் என்னது வேளாண்மையே என்பது தெளிவாகிறது. அதிலும் மண்ணையும் மற்ற உயிர்களையும் சுற்றுச்சூழலையும் வளப்படுத்துவது என்னது தான் இயற்கை வேளாண்மையே என்பதை என்ன செய்கிறேன் உறுதிபட தெரிவிக்கின்றேன் அப்படின்னு போட்டுக்கிறோம். 3வது பாயிண்டில் இயற்கை வேளாண்மை என்பது விதைப்பது முதல் அறுவடை வரை எவ்வித வேதிக்கலப்பும் இல்லாமல் முழுமையாக இயற்கை பொருட்களை கொண்டு வேளாண்மை செய்வது ஆகும். 3வது பாயிண்டில் என்ன எழுதுகிறோம், இயற்கை வேளாண்மை என்பது விதைப்பது முதல் அறுவடை வரை எவ்வித வேதிக்கலப்பும் இல்லாமல் முழுமையாக இயற்கை பொருட்களை கொண்டு வேளாண்மை செய்வது ஆகும். அடுத்த பாயிண்டில் என்ன இருக்குது, மசானபு புகோகோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியது யார், ஜப்பானிய அறிஞர் யார் மசானபு புகோகோ அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய கூற்றுப்படி உழப்படாத நிலம், ரசாயன உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாத உயர் விளைச்சல் ஆகிய 5 விவசாய மந்திரங்கள் ஆகும். இது 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். என்னது விவசாய மந்திரங்கள் 5 இருக்குதுல்ல, அது என்னன்னு கூட கேட்கலாம். என்னென்ன இருக்குது, உழப்படாத நிலம், ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாத உயர் விளைச்சல். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுவோம், உழப்படாத நிலம், ரசாயன உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாத உயர் விளைச்சல் ஆகிய 5 தான் என்னது விவசாய மந்திரங்கள். இது யார் சொன்னது அப்படின்னா மசானபு புகோகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா அடுத்த தலைப்பில் வேளாண்மைக்கு உயிர் நாடியான நீர் வளத்தை பார்ப்போம் அப்படின்னு போட்டுட்டு கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீர் வளத்தை பெருக்க கிணற்றுக்கு அருகே குளம் ஒன்றை அமைத்து அக்குளத்திற்கு மழை நீர் எளிதாக செல்லும் வகையில் சிறு சிறு வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். இவ்வாறு குளம் நிறையும் போது கிணற்றின் நீர்மட்டம் என்ன செய்யும் உயரும். நீர் வளத்தை பெருக்க என்ன செய்யணும், கிணற்றுக்கு அருகில் ஒரு குளம் ஒன்றை அமைத்து அக்குளத்திற்கு என்ன செய்யணும் மழை நீர் எளிதாக செல்லும் வகையில் சிறு சிறு வாய்க்கால்களை அமைக்க வேண்டும். இவ்வாறு குளம் நிறையும் போது கிணற்றினுடைய நீர்மட்டம் என்ன செய்தான் உயரும். அதுக்கு அடுத்த தலைப்பில் ஊடுபயிர்களின் மகிமையை பற்றி பார்ப்போம் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், மண்ணின் வளம், நுண்ணுயிர் பெருக்கம், அதிக விளைச்சல் ஆகியவற்றை ஊடுபயிர் செய்தல் அவசியம். என்னென்னது, மண்ணின் வளம்,
நுண்ணுயிர் பெருக்கம், அதிக விளைச்சல் ஆகியவற்றிற்கு ஊடுபயிர் செய்தல் அவசியம். அவ்வாறு போடும்போது உளுந்தின் வேரில் உள்ள முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன செய்தான், நிலத்தின் வளத்தை பெருக்கி அதிக விளைச்சலை என்ன செய்து கொடுக்கும். என்ன எழுதுகிறோம், ஊடுபயிர்களின் மகிமையை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிற தலைப்பில் மண்ணின் வளம், நுண்ணுயிர் பெருக்கம், அதிக விளைச்சல் ஆகியவற்றிற்கு என்ன செய்யணுமா, ஊடுபயிர் செய்தல் மிகவும் அவசியம். அவ்வாறு போடும்போது என்ன நடக்குதான், உளுந்தின் வேரில் உள்ள முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், உளுந்தின் வேரில் என்ன இருக்குது, அதனுடைய முடிச்சுக்களில் என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன். இது என்ன செய்யுதுன்னா நிலத்தினுடைய வளத்தை என்ன செய்யுது, பெருக்கி அதிக விளைச்சலை நம்மளுக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. அதுக்கு அடுத்த தலைப்பில் உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பற்றி பார்ப்போம். சாணம், கோமியம் கலந்த வைக்கோலை மக்கச் செய்து உருவாக்குவது, நஞ்சை நிலத்திற்கான தொழு உரம், காய்ந்த இலை சருகு, சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கக்கூடிய சாம்பல் ஆகியன புஞ்சை நிலத்திற்கான தொழு உரம். நஞ்சை நிலத்திற்கான தொழு உரம் என்னது அப்படின்னா சாணம், கோமியம் கலந்த வைக்கோலை மக்கச் செய்து உருவாக்குவது. சாணமும் கோமியத்தையும் கலந்து வைக்கோலை மக்கச் செய்து உருவாக்குவது என்னது, நஞ்சை நிலத்திற்கு கூடிய தொழு உரம். காய்ந்த இலை சருகு, சாணத்தை எரிப்பதனால கிடைக்கக்கூடிய சாம்பலை என்னன்னு சொல்லுவோம், புஞ்சை நிலத்திற்கான தொழு உரம். இத்தொழு உரம் மண்ணின் வளத்திற்கும் நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் வழிவகை செய்கிறது. இந்த தொழு உரம் என்ன செய்தான், மண்ணினுடைய வளத்திற்கும் நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் வழிவகை செய்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் சாணம், கோமியம் கலந்த வைக்கோலை மக்கச் செய்து என்ன செய்வோம், உருவாக்கக்கூடியது நஞ்சை நிலத்திற்கு கூடிய தொழு உரம். அதுக்கடுத்து புஞ்சை நிலத்திற்குரிய தொழு உரம் என்னது, காய்ந்த இலை சருகு, சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கக்கூடிய சாம்பல். இதெல்லாம் என்னது, புஞ்சை நிலத்திற்கான தொழு உரம். இந்த தொழு உரம் என்ன செய்யுது அப்படின்னா மண்ணின் உற்பத்திக்கும் நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் வழிவகை செய்கிறது. அதுக்கு அடுத்த பாயிண்டில் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதனால என்ன செய்யும், பூச்சியை கொல்வது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை போன்றவற்றை உண்டாக்குகிறது. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதனால என்ன செய்யுது, பூச்சிகளை கொல்வது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை போன்றவற்றை என்ன செய்து உண்டாக்குகிறது. எனவே அடுத்த பாயிண்டில், எனவே பூச்சிகளை விரட்ட இயற்கையில் கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை ஆகியவற்றை என்ன செய்யணும், இடித்து கோமியத்தில் ஊற வைத்து தெளித்தல் போதுமானது. பூச்சிகளை விரட்ட என்னெல்லாம் பயன்படுத்தலாம், வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை ஆகியவற்றை இடித்து என்ன செய்யணும், கோமியத்தில் ஊற வைத்து தெளித்தல் என்னது போதுமானதாக ஆகும். அடுத்த பாயிண்டில் குறைந்த செலவில் அதிக விளைச்சலும் ஆரோக்கிய வாழ்வையும் பெற இவ்வாறான இயற்கை வேளாண்மைகள் சிறந்த வழியாகும். குறைந்த செலவில் என்ன செய்யலாம், அதிக விளைச்சலும் பார்க்கலாம், ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம். இவ்வாறு பெறுவதனால இயற்கை வேளாண்மை என்ன செய்யுது, சிறந்த வழிகளில் நம்மளுக்கு உதவி செய்கிறது. அதுக்கடுத்து இயற்கை நமக்கு அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரத்தில் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட. எனவே அதனை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்து நமக்கும் அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் பயன் தரும் வகையில் இயற்கை வேளாண்மை செய்வோம். இயற்கை நமக்கு அனைத்தையும் வாரி வழங்குறதுனால என்னன்னு சொல்கிறோம், தாய் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் எளிதில் சிதைந்து விடக்கூடிய வகையில் மென்மையானதும் கூட. எனவே என்ன செய்யணும், அதனை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்து நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியிற்கும் பயன் தரும் வகையில் நம்ம என்ன செய்யணும், இயற்கை வேளாண்மை செய்வோம். லாஸ்ட்டில் என்ன செய்கிறோம், எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடுறோம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க அப்படின்னு கொடுத்துருக்கு. குறிப்பு சட்டகம் போடுறோம், முன்னுரை போடுறோம். வடகரை நாட்டினுடைய இயற்கை வளங்கள், தென்கரை நாட்டின் இயற்கை வளங்கள், முடிவுரை. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முன்னுரையில் திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு இயற்கை வளங்களை கீழே காண்போம். ஏன்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டினால் நம்ம என்ன செய்யணும், குறிப்பு சட்டகம் போட்டு நம்ம எழுதுகிறோம்.
அப்போ என்ன போடுறோம், முன்னுரையில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோ அந்த கொஸ்டின் அப்படியே எழுதி இவற்றை கீழே காண்போம் அப்படின்னு போட்டுருவோம். திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு இயற்கை வளங்களை என்ன செய்வோம், கீழே காண்போம் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ வடகரை நாட்டின் இயற்கை வளங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வடகரை நாட்டின் இயற்கை வளங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கிருவோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்துளம்பண், இந்துளம்பண்ணுன்னு ஒரு தலைப்பு போட்டுக்கிருவோம். அதில் வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கக்கூடிய வண்டுகள் இந்துளம் என்ற பண்ணை என்ன செய்தான், ரீங்காரமிட்டு பாடும். இந்துளம்பண் அதில் என்ன செய்கிறோம், இப்போ வடகரை நாட்டை பற்றி நம்ம எழுதுகிறோம். அப்போ வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கக்கூடிய வண்டுகள் இந்துளம் என்ற பண்ணை என்ன செய்தான், ரீங்காரமிட்டு பாடும். அதுக்கடுத்து உள்ளான் பறவை. உள்ளான் பறவை என்ன செய்யும், மீனை பிடித்து உண்பதற்காக வந்த உள்ளான் பறவை மொய்க்கின்ற வண்டின் இசையை கேட்டு என்ன செய்தான், வாய்க்காலின் மதகுகளிடையே கட்டப்பட்டுள்ள சங்கிலியில் வாளை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும். என்ன செய்யும் உள்ளான் பறவை, மீனை பிடித்து உண்பதற்காக வந்த உள்ளான் பறவைகள் மொய்க்கின்ற வண்டின் இசையை கேட்டு என்ன செய்து, வாய்க்காலின் மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் என்ன செய்து, வாளை ஆட்டிக்கொண்டு என்ன செய்தான், அமர்ந்திருக்கும். அதுக்கடுத்து விளையாடும் மீன்கள். தாமரை தடாகத்தில் செம்மையான மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும். விளையாடும் மீன்கள் எப்படி விளையாடுது, தாமரை தடாகத்தில் செம்மையான மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும். அதுக்கடுத்து மென்மையான சங்குகள். மென்மையான சங்குகள் எப்படி இருந்துச்சு, முத்துக்களை ஈன்ற மென்மையான சங்குகள் பரவி காணப்பட்டுச்சு. முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படும். அதுக்கடுத்து மழை. மின்னலை ஒத்த பெண்கள் பெய்யென்றால் மழை என்ன செய்யுமா, பெய்யுமா. மின்னலை ஒத்த பெண்கள் என்ன செய்யுமா, பெய்யென்றால் மழை பெய்யும். அடுத்து வார்த்தைகள் மெய்யாகும். உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் எப்படி இருக்காம், மெய்யானதாக இருக்கும். அதாவது முனிவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதாக விளங்கக்கூடியதாக அமைஞ்சிச்சு. வார்த்தைகள் மெய்யாகும். அதில் என்ன செய்கிறோம், உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் மெய்யாகும். அதுக்கடுத்து திருமலை சேவகன். திருமலை சேவகன் யாரு, மேன்மை வாய்ந்த திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் என்ன செய்கிறார், அங்கே வீற்றிருக்கின்றார். மேன்மை வாய்ந்த திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் என்ன செய்கிறார், அந்த வடகர நாட்டில் வீற்றிருக்கின்றார். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா தென்கரை நாட்டினுடைய இயற்கை வளங்கள். அங்கே சோலைகள் எப்படி இருக்குது, தென்கரை நாட்டின் நீண்டு வளர்ந்த சோலையில் மேகக்கூட்டங்கள் என்ன செய்யுமா, தங்கி செல்லும். தென்கரை நாட்டில் நீண்டு வளர்ந்த சோலைகள் என்ன செய்யும், மேகக்கூட்டங்களில் தங்கி செல்லும். அதுக்கடுத்து அகில் நறுமணம். அகில் நறுமணம் தென்கரை நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகில் புகையின் நறுமணம் என்ன செய்தான், பரவி கொண்டே இருக்கும். அகில் நறுமணம் தென்கரை நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகள் என்ன செய்தான், அந்த அகில் புகையின் நறுமணம் பரவி கொண்டே இருக்கும். அதுக்கடுத்து மயில்களும் மேகங்களும். தென்கரை நாட்டின் மாட மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் என்ன செய்தான், சூழ்ந்து காக்கும். மயில்களும் மேகங்களும் தென்கரை நாட்டினுடைய மாட மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்கள் என்ன செய்தான், சூழ்ந்து காக்கின்றது. அதுக்கடுத்து காவல். செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டை நீதி தவறாது காவல் காப்பார். காவல் என்ன போடுறோம், செங்கோலை கொண்ட மன்னர் என்ன செய்கிறாரா, தென்கரை நாட்டை நீதி தவறாது காவல் காப்பார். இளம்பெண்கள். இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பர். இளம்பெண்களில் என்ன எழுதுகிறோம், இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து என்ன செய்கிறார்களாம், விளையாடி மகிழ்ந்திருப்பர். அதுக்கடுத்து முத்துக்கள். தென்கரை நாட்டில் உள்ள குளங்களின் அலைகள் முத்துக்களை ஏந்தி வந்து கரைகளில் மோதும்போது முத்துக்கள் என்ன செய்தான், சிதறி வெடிக்கும். முத்துக்கள் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, தென்கரை நாட்டில் உள்ள குளங்களின் அலைகள் முத்துக்களை ஏந்தி வந்து கரைகளில் மோதும்போது என்ன செய்தான், முத்துக்கள்லாம் சிதறி வெடிக்கும். அதுக்கடுத்து தென்னாடுடைய சிவபெருமான். குற்றாலத்தில் வண்டிகள் மொய்க்கும் கொன்றை மலரை சூடிய தென்னாடுடைய சிவபெருமான் ஆகிய குற்றாலநாதர் என்ன செய்கிறார், வீற்றிருக்கிறார். தென்னாடுடைய சிவபெருமான் அப்படின்னு என்ன எழுதுகிறோம், குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கக்கூடிய கொன்றை மலரை சூடிய தென்னாடுடைய சிவபெருமான் ஆகிய குற்றாலநாதர் என்ன செய்கிறார்,
வீற்றிருக்கிறார். இப்போ முடிவுரையில் என்ன எழுதுவோம்? அந்த கேட்ட கொஸ்டின் அப்படி எழுதுகிறோம். திருமலை முருகன் பள்ளு கூறக்கூடிய தென்கரை வடகரை நாட்டின் இயற்கை வளங்கள் இவ்வாறாக அமைந்தது அப்படின்னு நம்ம போட்டு விட்றோம். முடிவுரையில் என்ன எழுதுகிறோம்? திருமலை முருகன் பள்ளு கூறக்கூடிய வடகரை தென்கரை நாட்டின் இயற்கை வளங்கள் இவ்வாறு அமைந்திருந்தன அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? போட்டுறோம். அடுத்து 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை, உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தனவற்றை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் குறிப்பு சட்டகம் போடுவோம். முன்னுரை: யானை டாக்டர் மனிதனின் கீழ்மையான செயல்களால் இயற்கை அழிதல், உயிரை பறித்துவிடும் அற்புதமான படைப்பு, யானை புத்துணர்வு திட்டம், அதிக ஞாபக சக்தி. முடிவுரை அப்படின்னு போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து முன்னுரையில் என்ன எழுதுகிறோம்? இயற்கை ஆர்வலரான ஜெயமோகனின் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் யானை டாக்டர் என்ற குறும்பு தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த யானை டாக்டர் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, இயற்கை ஆர்வலரான யார்? ஜெயமோகன். இயற்கை ஆர்வலர் யார்? ஜெயமோகனின் அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில், அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் யானை டாக்டர் என்ற குறும்புதினம் இடம்பெற்றுள்ளது. இது காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டது ஆகும். நமது பண்பாடு கலைகளில் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்கும் யானைகளை பற்றி கீழே காண்போம் அப்படின்னு போட்டுக்கிறோம். இயற்கை ஆர்வலர் யார் சொன்னோம்? ஜெயமோகன். எந்த சிறுகதை தொகுப்பு? அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில். யானை டாக்டர் அப்படிங்கிறது என்னது? ஒரு குறும்பு தினம். அந்த குறும்பு தினத்தில் தான் இது இடம்பெற்றிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, இது காட்டினுடைய வளத்திற்கு அடிப்படையாக விளங்கக்கூடியது, யானைகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டது ஆகும். நமது பண்பாடு கலைகளில் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்கும் யானைகளை பற்றி என்ன செய்வோம்? கீழே காண்போம். அடுத்து யானை டாக்டர். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டது யார்? டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர். காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர் யார்? வி. கிருஷ்ணமூர்த்தி. யானைகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளை என்ன செஞ்சிருக்கார்? எழுதியிருக்கிறார். டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. யானை டாக்டர் யார்? வி. கிருஷ்ணமூர்த்தி. இவர் என்னன்னா தமிழகத்தினுடைய முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் யானைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை என்ன செஞ்சிருக்கார்? அர்ப்பணித்து உள்ளார். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளையும் என்ன செய்துள்ளார்? எழுதியுள்ளார். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களிலும் ஆய்வு கட்டுரைகளை என்ன செய்துள்ளார்? எழுதியுள்ளார். டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காகவே உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக என்ன செய்து இன்றும் உள்ளது. யானை டாக்டர் என்ன எழுதுகிறோம்? யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்கள் ஒருவர். இவர் யானைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை என்ன செய்தார்? அர்ப்பணித்துள்ளார். உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளையும் என்ன செய்துள்ளார்? எழுதியுள்ளார். டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. அதுக்கடுத்து மனிதனின் கீழ்மையான செயல்களால் இயற்கை அழிதல். மனிதனின் கீழ்மையான செயல்களால் என்ன செய்து? இயற்கை அழிதல் அப்படிங்கிற தலைப்பில் மனிதன் கீழ்மைகள் நாள்தோறும் என்ன செய்து வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. மனிதனுடைய கீழ்மைகள் நாள்தோறும் என்ன செய்து வளர்வதன் சாட்சியாக தான் என்ன செய்தான்? யானைகள் மரணம் நிகழ்கின்றன. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்குள் செல்லக்கூடிய சிலர் என்ன செய்கிறாங்களாம்? மது அருந்திவிட்டு அதனுடைய குப்பிகளை தூக்கி வீசுவதன் மூலமாக என்ன செய்து உடையும் கண்ணாடிகள் மற்ற காட்டு விலங்குகளை சேதப்படுத்தி ஆபத்தான நிலைக்கும் கொண்டு சென்று உயிரிழப்பிற்கு என்ன செய்து வழி செய்கிறது. மனிதனின் அலட்சிய போக்கால் மிகப்பெரிய ஆபத்தையும் அழிவையும் இயற்கை வளங்களாகிய காட்டு விலங்குகள் சந்தித்து வருகின்றன. மனிதனுடைய கீழ்மையான செயல்களால் இயற்கை அழிதல் அப்படிங்கிற தலைப்பில்
மனிதன் என்ன செய்கிறான், மனிதனுடைய கீழ்மைகள் நாள்தோறும் என்ன செய்து வளர்வதன் சாட்சியாக என்ன செய்தான், யானைகள் மரணங்கள் நிகழ்கிறது. சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பெயரில் நம்ம மக்கள் என்ன செய்கிறோம், வெளியில் காட்டுக்குள்ளே போகிறோம். அதனால் என்ன செய்கிறோம், மது அறிந்து விட்டு அதனுடைய குப்பிகளை தூக்கி வீசுவதன் மூலமாக அந்த இருக்கக்கூடிய கண்ணாடி துண்டுகள் என்ன செய்து மற்ற விலங்குகளை சேதப்படுத்தி ஆபத்தான நிலைக்கு என்ன செய்தான் கொண்டு சென்று உயிரிழப்பிற்கு வழி செய்கிறது. மனிதனுடைய அலட்சிய போக்கால் மிகப்பெரிய ஆபத்தையும் அழிவையும் இயற்கை வளங்களாகிய காட்டு விலங்குகள் சந்தித்து வருகின்றன. அதுக்கடுத்து என்ன இருக்குது, உயிரை பறித்துவிடும். யானையினுடைய அடிக்கால் எப்படி இருக்குன்னா மணல் மூட்டை போன்றது. யானையினுடைய அடிக்கால் எப்படி இருக்குது, மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் குப்பையின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக அதனுடைய பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். நடக்க நடக்க உள்ளே செல்லும். காயம் சீல் வைக்கும். அது குருதி பாதைகளையே எலும்பையோ தொட்டுவிட்டால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. உயிரை பறித்துவிடும் அப்படிங்கிறதுல என்ன எழுதுகிறோம், யானையினுடைய அடிக்கால் மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கக்கூடிய அந்த குப்பியின் பாகங்கள் அதனுடைய மகத்தான எடை காரணமாக என்ன செய்து பாதங்களுக்குள்ள முழுக்க புகுந்துவிடும். இதனால் யானை நடக்க நடக்க என்ன செய்து அந்த பாட்டிலினுடைய அந்த பீங்கான் என்ன செய்தான் உள்ளே செல்லும் போது காயம் என்ன செய்து சீல் வைக்கிறது. அதனால் அது குருதி பாதைகளையோ எலும்பையோ என்ன செய்தான் அந்த பாட்டிலினுடைய கண்ணாடி துண்டுகள் என்ன செய்து போய் தொட்டு விடுகிறது. அதன் பின் என்ன செய்து யானை உயிருடன் எஞ்சாது. அதுக்கடுத்து அற்புதமான படைப்பு அப்படிங்கிறதுல உயிர் போகும் வழி வந்தாலும் யானைகள் என்ன செய்யாதான் அலறுவதோ துடிப்பதோ இல்லை. விழிகள் சுருங்கி அங்க அதிர்வுகளோடு மட்டுமே காணப்படும். அற்புதமான படைப்பில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, உயிர் போகும் வழி வந்தாலும் என்ன செய்யாதான் யானைகள் அலறுவதோ துடிப்பதோ இல்லை. விழிகள் சுருங்கி என்ன செய்து அங்க அதிர்வுகளோடு மட்டுமே காணப்படும். மயக்க மருந்து கொடுக்காமலேயே அறுவை சிகிச்சை செய்தாலும் பொறுத்து கொள்ளும் ஓர் அற்புதமான படைப்பு தான் என்னது, யானைகள். மயக்க மருந்து கொடுக்காமலே என்ன செய்யலாம், அறுவை சிகிச்சை செய்தாலும் என்ன செய்யுமா பொறுத்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த யானைகள். மனிதர்களை தவிர அதிக நாள் உயிர் வாழும் விலங்கு யானை ஆகும். மனிதர்களை தவிர அதிக நாள் உயிர் வாழக்கூடியது என்னது, இந்த விலங்கு யானை தான். சிங்கம் புலி போன்ற உயிர்கொல்லி விலங்குகள் கூட நெருங்க அஞ்சும் வலிமை வாய்ந்தது இந்த யானைகள். உயிர் வாழும் விலங்கு யானையாகும். சிங்கம் புலி போன்ற உயிர்கொல்லி விலங்குகள் கூட என்னச்சுதான் நெருங்க அஞ்சும் வலிமை வாய்ந்தது இந்த யானைகள். அதுக்கடுத்து யானை புத்துணர்வு திட்டம் அப்படிங்கிறதுல என்ன எழுதுகிறோம், தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஆவார். மேலும் வனவிலங்குகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அரசு வன பாதுகாப்பு சட்டம், வன உயிரின பாதுகாப்பு சட்டம் போன்றவற்றின் மூலம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. யானை புத்துணர்வு திட்டம் அப்படிங்கிறதுல தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் யார், டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஆவார். தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலமாக செயல்படுத்தியவர் தான் யார், டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. மேலும் வனவிலங்குகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க அரசு வன பாதுகாப்பு சட்டம், வன உயிரின பாதுகாப்பு சட்டம் போன்றவற்றின் மூலம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுக்கடுத்து அதிக ஞாபக சக்தி, அதில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, யானைகள் அதிக ஞாபக சக்தி வாய்ந்தவை. அவை அடையாளங்களை மனதில் கொண்டு தேடி செல்வதில் திறமை வாய்ந்தவை. 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வதுண்டு. மேலும் அவை சிறு தகவல்களை கூட மறப்பதில்லை என்ற தகவல்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறது. அதிக ஞாபக சக்தியில் என்ன எழுதுகிறோம், யானைகள் அதிக ஞாபக சக்தி வாய்ந்தவை. அவை என்ன செய்யுமா, அடையாளங்களை மனதில் கொண்டு தேடி செல்வதில் திறமை வாய்ந்தவை. 300 கிலோமீட்டர் வரை என்ன செய்யுமா தூரம் வரை யானைகள் தேடி செல்வதுண்டு. மேலும் அவை சிறு தகவல்களை கூட என்ன செய்யாதான் மறப்பதில்லை என்ற தகவல்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறது. அதுக்கடுத்து முடிவுரையில் என்ன எழுதுகிறோம்,
பெருகி வரும் மக்கள் தொகையினால் இயற்கை வளங்கள் என்ன செய்து அதிகமாக அழிந்து வருகின்றன. மேலும் சாலைகள் மற்றும் நகர விரிவாக்கம் செய்யப்படுவதற்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன. இதனால் மரங்களில் வாழும் பறவைகள், விலங்குகள் தங்க இடமின்றி அழிந்து போகின்றன. நாட்டின் வெப்பநிலை சீராக வேண்டுமெனில் காடுகளை பராமரிக்க வேண்டியது அவசியம். டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நம் வழிகாட்டியாக மனதில் கொண்டு நம் வாழ்க்கையின் அங்கமாக திகழும் இயற்கையையும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கவே உறுதி கொள்வோம். முடிவுரையில் பெருகி வரும் மக்கள் தொகையினால் இயற்கை வளங்கள் என்ன செய்து அதிகமாக அழிந்து வருகின்றன. மக்கள் தொகை என்ன செய்து இருக்க பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால் என்ன செய்து இயற்கைகள் அழிந்து வருகின்றன. இதனால் சாலைகள் மற்றும் நகர விரிவாக்கம் செய்யப்படுவதற்காக மரங்கள் என்ன செய்து வெட்டப்படுகின்றன. சாலைகள் அமைக்கிறோம், அப்புறம் என்ன செய்து நகரங்கள்லாம் விரிவாக்கம் செய்யப்படுது. இதனால் என்ன செய்து மரங்கள் வெட்டப்படுகின்றன. இதனால் மரங்களில் வாழக்கூடிய பறவைகள், விலங்குகள் தங்க இடமின்றி என்ன செய்து அழிந்து போகின்றன. நாட்டினுடைய வெப்பநிலை சீராக வேண்டுமெனில் காடுகளை பராமரிக்க வேண்டியது அவசியம். நாட்டினுடைய வெப்பநிலை சீராக இருக்கணும்னா என்ன செய்யணும்? காடுகளை பராமரிக்க வேண்டியது நம் கடமை. டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நம் வழிகாட்டியாக மனதில் கொண்டு நாம் என்ன செய்யணும்? நம் வாழ்க்கையின் அங்கமாக திகழக்கூடிய இயற்கையையும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்க நம்ம என்ன செய்வோம்? உறுதி கொள்வோம் அப்படின்னு முடிக்கிறோம்.